கியாமத்துல குர்ஆன் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆனை மிக அதிகமாக ஓதுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை எவர் அதிகமாக ஓதுகிறாரோ அவருக்கு அந்த குர்ஆன் ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, தன்னை சார்ந்தவருக்கு, தன்னை ஓதுபவருக்கு, தன் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவருக்கு கியாமத்துடைய நாளில் அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக, குர்ஆன் ஒன்னு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமாக இருக்கும். என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் அமலும் செய்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்காக சிபாரிசு செய்யும். அல்லது குர்ஆனை நீங்க ஓதாமலும் குர்ஆன் பிரகாரம் அமலும் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா குர்ஆன் உங்களுக்கு எதிராக வாதாடும் என்பதுதான் வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக என்பதுடைய அர்த்தம். எனவே தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. நமக்குன்னு சொந்தமா நிறைய பொருட்களை வச்சிருக்கிறோம். நமக்குன்னு சொந்தமா பேனா இருக்குது, ஆடை இருக்குது, பைக் இருக்குது, பெண்களாக இருந்தா ஆடைகள், இன்னும் எத்தனையோ பொருட்களை நமக்குன்னு சொந்தமா வீட்டுல வச்சிருக்கிறோம். ஆனா நமக்குன்னு சொந்தமா ஒரு குர்ஆனை வச்சிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். நாம தினந்தோறும் ஓதுவதற்காக ஒரு குர்ஆனை கண்டிப்பாக கூடவே வச்சிருங்க. அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அமல்களையும் வாழ்க்கையில ஏற்று நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.